ஹாய் உறவுகளே, விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு தீவன பில் நடுறது தான். பாருங்கள், கரும்பு மாதிரி இருக்கும். இதை வந்து 2 கணு இதோ இருக்குது பாருங்க. இது ஒரு கணு, இது ஒரு கணு. இந்த 2 கணு விட்டு தான் வெட்டுவாங்க, இதுக்கு மேலே விடக்கூடாது. 2 கணு விட்டு வெட்டிட்டு இதோ இதில் முளப்பு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு வானத்தை பார்த்தாப்புல சொருவி விடணும். பாதியை மண்ணில் மறையிற மாதிரி பாதி வானத்தை பார்த்தாப்புல இப்படி சொருவி விட்டுட்டுனா அது துளிர் வரும். ஒரு 2 வாரம் கழித்து முளைச்சி வந்துடும், முளைப்பு வந்துடும். இது வந்து இதில் இந்த வீசியில் வந்து தண்ணி விட்டுட்டு தான் சாலையாக நடணும். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவருமே மாட்டுக்கு ஒரு பாதிக்கு பாதி பேர் யூஸ் பண்ணுறது இந்த தீவன புல்லு தான். இது பார்த்தீங்கன்னா கட்டையில் நட்டு வளர்ந்த தீவன புல்லு. இது வந்து சோளம், இது வந்து விதையாக விதைச்சி வர்றது. இது வந்து ஒரு டைம் அறுத்து விட்டால் மறு டைம் மட்டும்தான் துளிர் வரும், 2 டைம் தான் இதுக்கு. ஆனால் இந்த தீவன புல்லு வந்து இது அப்படி இல்லை. நம்ம அறுக்க லைட்டாக உரம் போட்டு விட்டோன்னா எப்போவுமே இது கட்டை சாகாமல் வந்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இதுதான் தீவன புல்லு. நன்றி.